அசாம் முதல்வரா ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர் வந்து பதவியேற்றிருக்கிறாரு. செகண்ட் டேர்ம் இது. இன்னைக்கு வந்து அந்த பதவியேற்பு விழா நடந்திருக்கு. பிரதமர் மோடியும் அங்க கலந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் கூட ஆன்லைன் வழியா அந்த பாத்துருக்கலாம். ஃபியூவல் எல்லாம் வேஸ்ட் ஆகுது இல்ல, அவங்க பண்ண மாட்டாங்க, நம்மள மட்டும் பண்ண சொல்றது. இவரோட ரோட் ஷோ வர போய்கிட்டு இருக்கு. இவருக்கு அவ்வளவு கான்வாய் போகும், அதெல்லாம் இருக்குது. இது பண்ணலாம் கொஞ்சம். சரி, நிறைய நிகழ்ச்சிகள்லாம் தொடங்கி வைப்பாரு இனிமேல். அதாவது காணொலி காட்சி வரையா திறந்து வைக்கலாம் அவரு. ஆமா, பண்ணலாம். அதே மாதிரி மேற்கு வங்கத்துல ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. அங்க வந்து எஸ்ஐஆர் நடத்தினாங்க, அதனாலதான் வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்றாங்க. மத்த தமிழ்நாடு, கேரளாலாம் அந்த பிரச்சனை பெருசா இல்ல. எஸ்ஐஆர் ஓரளவு பண்ணியிருக்காங்க கரெக்டாங்கிறத இங்க உள்ள கட்சிகளே அங்கீகரிக்கிற மாதிரி எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கல. பட் அங்க பெரிய எதிர்ப்பு, 91 லட்சம் பேரை நீக்குனாங்க. இதுல என்னன்னா, அந்த நீக்குனது எஸ்ஐஆருக்கு ஒரு ஸ்பெஷல் அப்சர்வரா, ஒரு மேற்பார்வையாளரா ஒருத்தரை போட்டிருந்தாங்க, சுப்ரதா குப்தான்ட்டு. அவரை முதல்வரோட ஆலோசகராக்கிக்கிட்டாங்க. இப்ப அந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரியா இருந்த மனோஜ்குமார் அகர்வாலை வந்து சீஃப் செக்ரட்டரி ஆக்கிக்கிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் உட்பட, திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா, அவங்க பார்த்து கொடுத்த வேலைக்கு ஒரு பரிசு கொடுக்குறீங்களா? அவங்க வந்து இத்தனை வாக்குகளை நீக்கினதுனால மட்டுமே பிஜேபி இங்க ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறது, வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் ஒரு ஸ்கேம்ங்கிறது இப்ப தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க.